ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ சாரியில் அகைன் ஒரு மேக்கப் லுக்கோட உங்களை நான் இன்றைக்கி மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இதுதான். இதுலேயும் போய்ட்டு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் இப்போ என்னோடய ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கிளென்ஸ் பண்ண ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே பிரைட்டாக இருக்குது. நான் எதை வச்சு கிளென்ஸ் பண்ணியிருக்கேன்னா டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் தான் ரீசன்ட் ஃபேவரட். ஸோ நான் அதை வச்சுட்டு தான் கிளென்ஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக சுகர் பாப்போட லிப்பாம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அது 03 வெண்ணிலா ஃப்ளேவர். ஸோ இப்போ என்னோடய ஐப்ரோவை 06 பிஎஸ்சியோட ஐப்ரோ பொமேடு வச்சுட்டு ஃபில் பண்ணிக்க போகிறேன். இதை ஃபில் பண்ணுறதுக்கு பிஎஸ்சியோட ஸ்பூலி வித் கோம்ப் இருக்கிற மாதிரியான ப்ரஷ் தான் எடுத்துக்கிறேன். ஐப்ரோ ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஸ்டெப்லாம் ரொம்ப யூஸ்வலாக பண்ணுறது தான், அதனால நான் ஸ்பீடாகவே காட்டிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 9 to 5 இது ஆல்மண்ட் அப்படின்ற ஷேடு. இந்த ஒரு லைட்டரான ஷேடு வச்சுட்டு என்னோடய ஐ லிட்ஸை ப்ரெப் பண்ணிக்கிறேன். இது நல்லாவே ஒரு திக் கன்சிஸ்டன்சி உள்ள ஒரு கன்சீலர். இந்த கன்சீலர் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். மெப்ளினை கம்பேர் பண்ணும்போது இது இன்னமும் கூட நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கவரேஜ் பொறுத்த வரைக்கும் செம்ம சூப்பர் கவரேஜ் கொடுக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே டார்க் டஸ்கியில் இருக்கீங்கன்னா ஹைலைட்டிங் ஷேடாக நீங்கள் இந்த ஷேடை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ மேக்கப் ரெவல்யூஷனோட ஐஷேடோ பேலட்டில் ஒரு டார்க்கான ஒரு மெரோனிஷ் ரெட் ஷேடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரான்சிஷனில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே ஐஷேடோவுக்கு நல்லா பிளெண்டிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்ல ஒரு ஐ ப்ரஷ் எடுத்துக்கோங்க. லைக் உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் நிறைய இருக்குது. டியூகேர் அண்ட் தென் உங்களுக்கு மினிசோவோட ப்ரஷஸ் கூட நல்லா இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பர்சனலாக டியூகரோட ப்ரஷ் ரொம்பவே பிடிக்கும். அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது சுகரில் 2 in 1 இருக்க இந்த ஒரு ஐஷேடோ எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி என்னோடய ஐஷேடோ ஒரு கலர் வச்சு நான் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த லிக்விட் ஷிம்மரை அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஒரு லிக்விட் ஷிம்மர் பார்த்திங்கன்னா உடனே ட்ரை ஆயிரும். ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப சீக்கிரம் பிளெண்ட் பண்ணிடணும். பிகாஸ் இது அப்படியே ட்ரை ஆயிரும். உங்களால் அதை அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆகிடுச்சுன்னா மூவ் பண்ணவே முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, அந்தளவுக்கு ஆயிரும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பிஎஸ்சியோட ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக ப்ளூ ஷிம்மர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த ஒரு ஐஷேடோ பேலட்லேயே இருந்தது. அது லைட்டாக மெட்டாலிக் ஷிம்மர் மாதிரி இருக்கும். அதை எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணி இந்த மாதிரி ரொம்ப தெரியாத மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே கூட நான் கிளிட்டர்ஸ் ஒரு 2-3 அப்ளை பண்ணியிருக்கேன். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது மேப்ளினோட க்ளாஸி லைனர் தான் போட்டுக்க போகிறேன். இந்த லைனர் பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் இது நல்ல ஒரு கிளாஸி எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் தென் இது ஜெட் பிளாக்காக இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு பாருங்கள், ஒரு மாதிரி ப்ளூ எஃபெக்ட் அண்ட் உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது ஐஷேடோ. பிகாஸ் நம்மளால் ரொம்ப வெளியிலலாம் போகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒகேஷ்னலாக கூட ரொம்ப பாப்பப்பாலாம் போட்டுட்டு போக முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டுட்டு போனோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப நியூட்ரலாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அந்த ஃபெஸ்டிவல் லுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஐஷேடோ லுக் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து காஜல் எடுத்துக்கிறேன். இந்த காஜலும் நல்ல ஒரு ஜெட் பிளாக்காக இருக்கிற மாதிரியான ஒரு காஜல் தான். இது இந்த மாதிரி கீழே லோவர் வாட்டர் லைன் ப்ளஸ் அப்பர் லைன்லேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டைட் லைன் பண்ணும்போது உங்களுக்கு கண் நல்லா பெருசாக தெரியும். யூஷுவலாகவே எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். நான் டைட் லைன் மோஸ்ட்லி பண்ணிக்குவேன். ஆல்ரெடி கண் நல்லாவே இருக்கும். எனக்கு இன்னமும் நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக டைட் லைனும் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக லைட்டாக கிளிட்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வைப் பண்ணி எடுத்துருங்க. எனக்கு எதுவும் இல்லை, அதனால நான் அப்படியே அப்ளை பண்ண போகிறேன். மாய்ஸ்சரைசருக்கு பார்த்தீங்கன்னா நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசர் தான் எடுத்திருக்கேன். கிளென்சர் உங்களுக்கு டெர்மாவைவோட எடுத்திருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நியூட்ரிடர்மோட தான் எடுத்திருக்கேன். ஸோ இது அப்ளை பண்ணிக்கிறேன். இது செம்ம சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தால் கூட பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நான் இதை தான் மேக்கப்புக்கு இப்போலாம் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் இது நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட்டும் கொடுக்கும். இது மேலே மேக்கப் அப்ளை பண்ணும்போது நல்லா லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா இன்சைட்டோட ப்ரைமர் தான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ப்ரைமர் பொறுத்த வரைக்கும் ஒரு அஃபோர்டபுளான ரேஞ்சில் ஒரு நல்ல ப்ரைமர். பட் அதிக போர்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது வேலைக்கு ஆகாது. ஒரு சிலிக்கான் பேஸ்டு தான். பட் ரொம்ப போர்ஸ்லாம் ஃபில் பண்ணுறதில்ல. ஓகேவான ப்ரைமர் தான்.
இந்த ப்ரைமர் போட்ட பிறகு இப்போ ஒரு ஸ்வெட் ப்ரூஃப் டெக்னிக் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸ்வெட் ரொம்ப ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரைமர் போட்ட பிறகு இந்த மாதிரி லூஸ் பவுடர் டிரான்ஸ்லூசன் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்துட்டு மேக்கப் வந்துட்டு பண்ணாலும் கலையாத மாதிரி மேக்கப் பண்ணலாம். பட் ஸ்வெட் ஆகிறத வந்துட்டு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸ்கின்லேருந்தே வந்து ஸ்வெட் ஆகிறத நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் ஸ்வெட் ஆனாலும் மேக்கப் வந்து கலையாத மாதிரி இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரஞ்ச் கரெக்டார் பர்பிள் பேலட்லேருந்து எடுத்துக்கிறேன். ரொம்ப லைட்டாக மைன்யூட்டாக தான் போடுறேன். ஏன்னா இதுக்கு மேலே பவுடர் அப்ளை பண்ணதுக்கு மேலே ப்ராடக்ட் நம்ம டெபாசிட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக டெபாசிட் பண்ணணும். ஏன்னா பிளெண்ட் ஆகாது, திரியாக வர மாதிரி இருக்கும். ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேக்கே ஆகிற மாதிரி இருக்கும். கம்மி குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட் எடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ண பிறகு நான் வந்து டைரெக்டாக ஃபவுண்டேஷன் போகிறேன். ஃபவுண்டேஷனுக்கு பிஎஸ்சியோட ப்ரஷ் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ப்ரஷ் வந்து எல்லாருமே ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது 2 பம்ப் வந்து ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் மீடியம் டு பில்டபிள் கவரேஜ் உங்களுக்கு நல்லா வந்துட்டு இருக்கும். ஒரு ஃபெஸ்டிவல்க்குலாம் நீங்கள் போகிறீங்க, ஒகேஷ்னலாக பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கீழேருந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் என்னோடய நெக்கும் என்னோடய ஸ்கின்னும் ஒரே கலரில் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் நம்ம இந்த மாதிரி மேட்ச் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம நேரில் ரொம்ப வந்து மேக்கப் போடாத மாதிரி இருக்கும். இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் லைட்டராக போட்டிங்கனாலும் ஒரு லேயர் வந்து பில்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப நேச்சுரலாக போடுங்க. இதுக்கு மேலே நம்ம ஹைலைட்டும் பண்ண போகிறோம். ஸோ ஹைலைட் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னமும் உங்களுக்கு கொஞ்சம் மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கும் என்னோடய ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்கும். நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டேன். எக்ஸஸ் ப்ராடக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்பஞ்ச் வச்சு ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்தது வந்துட்டு நான் மாமாஎர்த்தோட கன்சீலர் தான் எடுத்திருக்கேன். இது நியூவாக வந்து லான்ச் பண்ணது. இது ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இந்த கன்சீலர் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் ப்ரஷ்லேயும் பிளெண்ட் பண்ணி பார்த்தேன் அண்ட் தென் ஸ்பஞ்சிலையும் பிளெண்ட் பண்ணி பார்த்தேன். ரெண்டுலேயுமே ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த கன்சீலர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆனால் டஸ்கி ஸ்கின் டோனுக்கு இதில் வந்து ஷேட்ஸ் வந்து இல்லை. இது வந்து ரொம்ப மீடியம் ஸ்கின் டோன் ஆளுங்க யூஸ் பண்ணுறது. நான் வாங்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். செம்ம சூப்பராக வந்து பிளெண்ட் ஆகுது. இப்போ வந்து நம்ம பவுடர் வச்சிடலாம். சுகரோட டிரான்ஸ்லூசன் தான். இந்த பவுடரை நான் இந்த மாதிரி ஸ்பஞ்சிலே எடுத்து எந்தெந்த இடத்துல கன்சீலர் பண்ணணும் அந்த இடத்துலையும் அண்ட் தென் ஜா லைனில் இந்த மாதிரி கான்டோர் பண்ண மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக கூட நம்ம தொடச்சிக்கலாம். இல்லை ரொம்ப வேணாம், என்னது ரொம்ப ட்ரை ஸ்கின், ரொம்ப வந்து காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னா உடனே எடுத்துருங்க. இல்லை ரொம்ப ரொம்ப ஆயிலி ஸ்கின் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கூட வச்சுருங்க, நல்லா சோக் ஆகட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபார்வர் 52ஓட ப்ரொஃபஷ்னல் இந்த ப்ளஷ் தான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்மைல் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் நல்லாவே ரவுண்ட் ஃபேஸாக வேணும். அதனால் ப்ளஷ் அப்ளை பண்ணுறத பொறுத்து கூட ஃபேஸ் கட் உங்களுக்கு எடுத்து மாறி கூட கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு நல்லா மேல் நோக்கி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு ஷார்ப்பான ஒரு மாதிரி ஃபாக்ஸியான லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த சீக்ஸில் மட்டும் உங்களுக்கு நல்லா அப்ளை ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டருக்கு ஃபார்வர் 52ஓட 4K ஹைலைட்டர் பேலட் தான் எடுத்துக்கிறேன். இதில் இருக்க அந்த கோல்டு ஷேட் எடுத்துக்கிறேன். இதுதான் என்னோடய ஷேடு. கோல்டு ஷேட் வந்து டஸ்கி டு மீடியம் ப்ரௌன் ஸ்கின் டோன் ஆளுங்க யார் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரே ஒரு பேலட் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லா ஸ்கின் டோனுக்கும் ஒர்க் பண்ணலாம். இது வந்துட்டு எடுத்துக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி என்னோடய சீக் போன்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் லிப்ஸ்க்கு மேலே அப்புறம் நோஸ்கிட்டலாம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஐஷேடோ பேலட் நான் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதிலேருந்தே என்னோடய ப்ரௌன் ஷேட் எடுத்துகிட்டு நோஸ் இந்த மாதிரி கான்டோர் பண்ணிக்கிறேன். அப்புறம் டியூக்கரோட இந்த கான்டோரிங் ப்ரஷ் எடுத்துகிட்டு ஜா லைனில் இந்த மாதிரி கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த டிண்ட் வந்து லைட்டாக கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அடுத்ததான் வந்து சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து மஸ்காரா வந்து எடுத்துக்கிறேன். இந்த மஸ்காரா என்னோடய ஃபேவரட் மஸ்காரா. இதை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன் மேலே. அண்ட் தென் கீழேயும் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கண் இன்னும் நல்லா பெருசாக தெரியும். நான் அப்ளை பண்ணி முடித்த பிறகு ஃபால்ஸ் லேஷ் எல்லாமே ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து அமேசான்லேருந்து வாங்கினது தான். அண்ட் தென் ஃபால்ஸ் லேஷஸ் வந்துட்டு ஃபேக்காக வைக்கிறத விட உங்களுக்கு ஹியூமன் ஹேரில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போல்லாம் வந்து ஸ்விஸ் பியூட்டியில் நிறைய வந்திருக்கு, அதெல்லாம் ஹியூமன் ஹேர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் வந்துட்டு நான் லாக்மியோட ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு ஷேட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை எடுத்து அவுட்லைன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து மமாஎர்த்தோட லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அது மேலே அகெயின் வந்து ஒரு பிங்க் ஷேட் வந்து மமாஎர்த்லேருந்து அப்ளை பண்ணேன். எல்லா லிப் ஷேட்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இந்த லுக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நானே ஆரி ஒர்க் ஓனாக பண்ணுது.
சாரீ பார்த்தீங்கன்னா, இளம்பிள்ளையில எடுத்தது. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து எனக்கு எல்லோ அண்ட் ப்ளூ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த லுக் வந்து இந்த சாரீக்கு ரொம்ப ஆப்ட்டா வந்து ஒர்க் ஆகியிருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் தென் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Instagram இதுதான் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.